யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 3 verses 1 and 2. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தியானம் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துல வாசிக்கிறோம். அதிக ஆக்கினை அப்படிங்கிறார். ஆக்கினைனா என்ன அர்த்தம்னா பனிஷ்மெண்ட், தண்டனை என்று சொல்லி அர்த்தம். பாவத்துக்கு தண்டனை உண்டு, மீறுதலுக்கு தண்டனை உண்டு. ஆண்டவர் நீதி உள்ளவர். உண்மையாவே அவர் சிலுவைக்கு போனது ஒரு தண்டனை தான். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்ப அவர் மேல விழுந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இந்த கிருபை ருசி பார்த்த நான், இந்த அன்பை ருசி பார்த்த நான் தொடர்ந்து பாவத்திலேயே நீடித்துட்டு போகும்போது, ஆண்டவர் எனக்கு கொடுத்த மன்னிப்ப பாவம் செய்ய, அக்கிரமம் செய்ய நான் ஒரு லைசன்ஸா பயன்படுத்தும் போது நாளொன்று வரும், அது சடுதியிலே நமக்கு என்ன வரும்? பைபிள் சொல்லுது, அழிவு வரும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த கிருபையை நான் அசட்டை பண்ணும்போது, அந்த தயவை அசட்டை பண்ணும்போது, அப்போ ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது, அதிக தண்டனை கிடைக்கும். நார்மல் தண்டனையை விட அதிக தண்டனை கிடைக்கும், அதிக தீர்ப்பு உண்டாகும். யாரை குறித்து சொல்லுகிறாரு? இந்த இடத்துல ஒரு கூட்ட மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறாரு? மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். இப்போ நான் சின்ன வயதுல இருக்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டே இருப்பேன். யார் அவங்க பிரசங்கம் பண்றது போல, இவங்க பிரசங்கம் பண்றது போல நான் பாட்டுக்கு அத மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு படபடவன்னு பேசிட்டே இருப்பேன். நான் தனியா இருக்கும்போது அந்த ஐயா பேசுற மாதிரி, இவங்க பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு 2 அக்காமார் இருக்காங்க, சகோதரிகள் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, ஆனா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிந்து நீ போதகர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயதுல என் உள்ளத்துல ஒரு இன்புட் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் பைபிள் சொல்லுது, யாருக்கு அதிக ஆக்கினைன்னா மற்றவர்களுக்கு நான் போதிக்கத்தக்கதா நான் என்னை தகுதி உள்ளவனா நான் நினைக்கிறேன். அந்த சிந்தையோடு இருக்கும்போதுதான் ரொம்ப ஈஸியா மற்றவங்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம், மற்றவங்களை நியாயம் தீர்ப்போம். என்னுடைய ஆலோசனையில, என்னுடைய பிரசங்கங்களில ரொம்ப பெருமை இருக்கும். மற்றவங்களை தாழ்வா நினைச்சு நிச்சயமா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அதிக ஆக்கினேன்னு சொல்லி சொல்றாருன்னா, 2வது வசனத்துல சொல்றாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்படின்னா நானே தவறுகிறவனா இருந்துச்சு. தவறுகிறதுனா என்ன அர்த்தம்? நான் ஐ கம் ஃபால் ஷார்ட் ஆஃப் தட் ஒன். ஒரு காரியம் எப்படி செய்யணும் அப்படி செய்ய மாட்டேங்கிறேன், நான் குறைவுபடுகிறேன். இந்த மாதிரி நான் அன்பு காட்டணும், அன்பு செலுத்த மாட்டேங்கிறேன், என் அன்பிலே குறைவு இருக்கிறது. நான் மன்னிக்கிறோம், நான் மன்னிக்க மாட்டேங்கிறேன், என் மன்னிப்பிலே குறைவு இருக்கிறது. நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழல, என் பரிசுத்தத்துல குறைச்சல் இருக்கிறது. என்கிட்டயே குறை இருக்கு, என்கிட்டயே தவறு இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? ஆலோசனை கொடுக்கிறேன், மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை இது. சத்தியம் கொஞ்சம் அறிஞ்சதுக்கு அப்புறம், வசனம் அறிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல நான் தகுதி உள்ளவன் என்று நாம் என்ன செய்வோம்? நம்ம நினைத்து விடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சரியில்லாம, உங்க வாழ்க்கை சரியில்லாம நீங்க மற்றவங்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கு நியாயம் இல்லை. ஏன் இதை சொல்றாருன்னா, பைபிள் சத்தியத்தின்படி என் இருதயத்தின் நிறைவு தான் என்ன செய்யுமா? பேசுமா. என் இருதயத்தில் இருக்கிற நிறைவு தான் வெளியே வருமா. பாருங்க, அந்த வசனம் வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் யார் என்பதை, என்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை என்னுடைய பேச்சு வெளிப்படுத்துமா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிப்போம். பாருங்க, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். வாய் பேசுவதை வச்சுதான் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு. அன்பு இருந்துச்சுன்னா வாயில என்ன வரும்? அன்பு வரும். உள்ளத்துல கோபம், எரிச்சல் இருந்துச்சுன்னா வாயில கோபம், எரிச்சல் தான் வர ஆரம்பிக்கும். அப்ப ஏசப்பா சொல்றாரு, உன் நாவை வச்சு உன் இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். என் நாவு சரியில்லை. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல ஏறத்தாழ 12 வசனம் வரைக்கும், முதல் 12 வசனங்கள்ல இந்த நாவை குறித்தே சொல்லிட்டு வருவார். நாவை குறித்து பேசுவார். ஒரே நாவிலிருந்து ரெண்டு காரியம் வர முடியாது. ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பும் தித்திப்போமான தண்ணி வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசிட்டே வருவார்.
அப்போ என்னுடைய நாவு என் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துகிறது. என் நாவில சரியில்லாம, என் நாவில நான் தவறுகிறவனா இருக்கும்போது, என் பேச்சில நான் தவறுகிறவனா இருக்கும்போது, அது எதை குறிக்கிறது? என் இருதயத்தை குறிக்கிறது, என் ஆழ் தத்துவத்தை குறிக்கிறது. நான் சரியில்லை என்பது என் நாவு காட்டுகிறது. அப்ப நானே சரியில்லாம நான் மற்றவங்களுக்கு போதிக்கும் போது அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இதை பத்தி சொல்லுகிற ஒரு சில வசனங்கள் பாருங்க. யாக்கோபு 1 அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 1 அதிகாரத்துடைய கடைசி வசனம், யாக்கோபு 1 அதிகாரம் 26, ஜேம்ஸ் 1:26 வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அதிகமா பேசுகிறவங்க, அதிகமா எதெடுத்தாலும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீயே உங்களை வஞ்சித்து கொள்ளுகிற உங்க தேவ பக்தி அது பிரயோஜனமற்றது ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளைய அவங்கள தகுதி உள்ளவர்களா காட்டுவது அவன் வாயின் வார்த்தைகள் தான். ஆண்டவர் இதை யாக்கோபுல தான் கொஞ்சம் மேல 19வது வசனத்தை சொல்வாரு, நீங்க யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமா இருங்கன்னு சொல்லி சொல்றான். நான் தேவ பக்தி உள்ளவன் என்பதை என் நாவுதான் வெளிப்படுத்தும். நான் பேசுகிறதற்கு அவசரப்படுவேன், நான் கேட்கிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறேன், கேட்கறதுக்கு முன்னாலும் மாறுத்திரம் சொல்றேன். ஆண்டவர் சொல்லி நீ தேவ பக்தி உள்ளவன் அல்ல. அப்ப நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்றாரு. சங்கீதம் 50 அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க. மற்றவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிற, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் அங்க கேள்வி கேட்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இது என்ன நியாயம்? நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சங்கீதம் 50 அதிகாரம் 16 இருந்து வாசிப்போம், 16 இருந்து 21 வரைக்கும் வாசிப்போங்க. சங்கீதம் 50 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 21 வரைக்கும் வாசிப்போம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாய் பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நானே சரி, நான் சிச்சையை பகைக்கிறேன், நான் அவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், பாவிகளோடு பாவம் செய்கிறவர்களோடு நான் ஐக்கியப்படுகிறேன், என் நாவில பொல்லாப்பு இருக்கிறது, நான் மற்றவங்களுக்கு விரோதமா அவதூறம் பேசுகிறேன், இப்படியெல்லாம் இருக்கிற நான் வசனத்தை எடுத்து உரைக்க உங்களுக்கு என்ன நியாயம் உண்டு ஆண்டவர் கேட்கிறேன். ஆண்டவர் கேட்கறது மட்டுமல்ல, என் வாழ்க்கை சரியில்லாம நான் பிரசங்கம் பண்ணும்போது இது சாத்தானுக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு பாருங்க. அப்படி நான் சரியில்லாம நான் ஒரு பிரசங்கம் செய்யும் போது, நான் யாருக்கோ பேசும்போது அந்த இடத்துல சாத்தான் தைரியமா கிரியை செய்கிறானா? அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11, 12 வாசிப்போம் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் மூலமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதை பார்த்து ஒரு சிலர் தைரியமா அவங்களும் அப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதனால என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 11, 12 பாருங்க. பவுலுடைய சாட்சியை வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாசிப்போம். அப்போஸ்தலர் 19, 11, 12. ஆக்ட்ஸ் சாப்டர் 19 from verse 11 வாசிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வல்லமையா பயன்படுத்துறார். அடுத்தது 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள இவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்பானார்கள். இது எல்லாருக்கும் பயத்தை கொடுக்குது. எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய நடுங்குகிறாங்கன்னு வாசிக்கும். அப்ப பிசாசுக்கு தெரிகிறது, என் வாழ்க்கை சரியில்லாம நான் அவனை துரத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லை,
அப்ப நான் வசனம் சொல்வேனா, ஆலோசனை சொல்வேனா, அவங்க பிசாசின் வழியிருந்து கர்த்தர் வழிக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிறேன். அப்ப அவனுக்கு விரோதமா நான் நடக்கிறேன். நான் சரியில்லாம நான் செய்யும்போது பிசாசு நமக்கு விரோதமா வருகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் வாழ்க்கை சரியில்லாம, ஏன் நான் அடக்காம, ஏன் லைஃப்ல சாட்சி இல்லாம நான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அதிக ஆக்கினை தீர்ப்பு எனக்கு இருக்கு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு தாழ்மையோடு கூட இந்த அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனா எனக்குள்ள இந்த பெருமை இருக்கக்கூடாது, நியாயம் இருக்கிற ஒரு சிந்தையோடு நான் செய்யக்கூடாது. தாழ்மையோடு கூட, அன்போடு கூட, நாங்களும் பலவீனம் உள்ளவர்கள் என்ற உணர்வோடு கூட அவங்க சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறவர்களா நம்ம சொல்லும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஒன்று. இரண்டாவதாகுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதாவது அதிக ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் நீ காலையில பாக்குறோம். நான் சரியில்லாம ஆலோசனை சொல்லும் போது அதிக ஆக்கினை தீர்ப்பு ஏசப்பா சொல்றார். ஒன்று. இரண்டாவது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14. லூக்கா 10ஆம் அதிகாரம் 12, 13, 14. ஆண்டவர் ஊழியம் செய்த, ஆண்டவருடைய அற்புதங்களை அதிகமாய் கண்ட, ஆண்டுடைய கிருபையுள்ள பிரசங்கங்களை அதிகமா கேட்ட அந்த பட்டணங்கள், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு இது. லூக்கா 10, 12, 13, 14 வாசிப்போம். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலாம், அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். இதே பகுதியை மத்தேயு புஸ்தகத்துல கூட நம்ம வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் கோராசின் பட்டணத்தை, கப்பர்நகூம் பட்டணத்தை எல்லாத்தையும் சொல்லி சொல்றார். அங்க அநேக நாட்கள் சந்தரித்தார், ஆண்டவர்களுக்கு பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார். ஆனா அதை கண்டு அவர்கள் என்ன செய்யல, அதை பயன்படுத்திக் கொள்ளல, மனம் திரும்பவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன்னா நான் தீரு பட்டணத்துக்கு போல, சீதோன் பட்டணத்துக்கு போல, சோதம் குமார பட்டணத்துக்கு போகவில்லை. அவர்களுக்கு தண்டனை வந்துச்சு. ஆனா நீங்களோ என்னை அறிந்திருந்தோம், கேட்டிருந்தோம், என் சத்தியத்தை பார்த்திருந்தோம், அற்புதத்தை கண்டிருந்தோம், மனம் திரும்பவில்லை. ஆகையால் அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப எந்த அளவு அதிகமாய் ஆண்டுடைய அன்பை நான் ருசி பார்த்துட்டோம். நான் பாவத்துக்குள்ள போகும்போது, மனம் திரும்பாம போகும்போது எங்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு பகுதி அது வந்துங்க. அதாவது ஆண்டுடைய அன்பை ருசி பார்க்கிறோம், ஆண்டுடைய அற்புதத்தை ருசி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். ஆனாலும் நம்ம மனம் திரும்ப மாட்டேங்கிறோம், ஆனாலும் நம்ம பாவத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். அப்ப அதிக ஆக்கினை தீர்ப்புங்கிறார். ரோமர் 2 முதல் 5 வசனங்கள் வாசிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மட கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளில்
நாட்களிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. இன்னும் அதிக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறோம். ஏன்னா ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்தோம், தயவை ருசி பார்த்தோம். அதிகமா நம்ம லைஃப்ல ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நல்ல பிரசங்கிக்க கூடியவர்களை நம்ம பக்கமா அனுப்பினார், சத்தியம் சொல்லுகிறவர்கள் நம்ம பக்கமா அனுப்பினார். எத்தனையோ பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா எனக்கு உங்களுக்கு ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இவ்வளோ செய்திருந்தோம், நான் மனம் திரும்பாம போயிட்டா. ஏசப்பா சொல்றாரு, அவர்களை விட, அதுவும் சோதோம் குமாரா பட்டணத்தை ஒரு எக்ஸாம்பிளா வச்சார். தீரு சீதோன் பட்டணம் பாத்தீங்கன்னா சாத்தான நமக்கு புரிய வைப்பதற்கு அந்த தீருவின் ராஜாவை நமக்கு முன்னால் ஆண்டு நிறுத்துகிறார். அவ்வளோ அந்த மோசமான பட்டணம். ஆனா அதை விட ஒரு தேவ பிள்ளை அறிந்திருந்தோம், அதாவது ருசி பார்த்திருந்தோம் மனம் திரும்பாம போகும்போது அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை விட தீரு சீதோன் பட்டணத்தை விட நமக்கு அதிக ஆக்கினை வரும், கோபாக்கினை வரும் சொல்லி வசனம் சொல்லு. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு காலையில எவ்வளவு ருசி பார்த்து இருக்கிறோம், எவ்வளவு கிருபை அனுபவிச்சிருக்கிறோம். மனம் திரும்பாம போயிட்டா அதிக ஆக்கினை தீர்ப்பு. ஒரு எச்சரிப்பா கர்த்தருடைய வார்த்தை நம்ம பக்கமா வருகிறது. மூன்றாவதாகங்க இன்னொரு பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் என்பது வேத பாரகர் பரிசேயரை ஆண்டவர் கடிந்து கொண்டு, ஓப்பனா கடிந்து கொண்டு, உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி மறுபடியும் வரக்கூடிய ஒரு பகுதி. அதுல பல ஐயோக்கள்ல ஒரு ஐயோ பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம், Matthew 23:14 வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். என்ன ஆண்டு இந்த இடத்துல சொல்றாருன்னாங்க, விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். பட்சித்து போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கையில இருந்து கொள்ளை அடிப்பது, அவங்களுடைய கஷ்டப்பட்ட காசை, அவங்களுடைய சொத்துக்களை தங்க பக்கமா எடுத்துக்கொள்வது. என்ன சொல்லி வர்றாரு, நான் நீண்ட ஜெபம் பண்றேன்னா அதனால அவர்களுக்கு என் மேல நல்ல ஒப்பீனியன் வருகிறது. நல்ல ஊழியக்காரங்க, நல்ல தேவைப்படுங்க, அவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்க, டெய்லி ஜெபம் பண்றாங்க, டெய்லி வந்து பேசுகிறாங்க, அவ்வளவு அன்பு காட்டுறாங்க. அதை வச்சு அவங்க கூட நான் காசை என்ன செய்யறேன், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவங்களுடைய கஷ்டப்பட்ட பணத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன், இதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறேன். தேவ பக்தியின் வாழ்க்கையை நான் ஆதாயமாக்கி கொள்ளும் போது ஏசப்பா சொல்றாரு, அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறத வாசிக்கிறோம். இதை விளக்கக்கூடிய ஒரு பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வாசிப்போம் பாருங்க. ஒரு ஊழியனுக்கு, ஒரு மூப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை இந்த இடத்துல. நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிப்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்தீங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு ஊழியன், ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவருடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா பல ஆலோசனை, ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு, அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீங்க செஞ்சிடாதீங்க. அப்ப நான் செய்யக்கூடிய ஊழியம், நான் செய்யக்கூடிய பிரசங்கம், நான் காட்டக்கூடிய ஒரு பக்தி மற்றவங்களை என் பக்கமா, அதாவது வசப்படுத்துவதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லாம வசனம் உள்ளத்துக்குள்ள பேசணும், என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வர வைக்கிறதுக்காக நான் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு அதிக ஆக்கினை தீர்ப்பு வருங்கிற. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்னுடைய தேவ பக்திய கர்த்தர் மேல காட்டுகிற அன்பினால செய்யாம மக்கள் என்னை நல்லவனா நினைக்கணும், மற்றவங்க எனக்கு கொடுக்கணும், மற்றவங்களுடைய காரியத்திலிருந்து நான் பிடுங்கிக் கொள்ளணும், வசப்படுத்திக் கொள்ள, இந்த எண்ணத்தோடு நம்ம செய்வோமான ஏசப்பா சொல்றாரு அதுக்கு தண்டனை இருக்குன்னு ஆண்டு சொல்றாரு. அதாவது கர்த்தருடைய காரியத்தை எனக்கு ப்ராஃபிட்டா பயன்படுத்துறேன், கர்த்தருடைய காரியத்தை நான் பிசினஸா பயன்படுத்துறேன். ஆண்டு சொல்றாரு இதுல அதிக ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். கடைசியா லூக்கா 12ஆம் அதிகாரம், அந்த அதிக ஆக்கினை தீர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வச்சுதான் நமக்கு தியானித்து வருகிறோம். முதல் காரியம், நான் சரியில்லாம நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஆலோசனை சொல்லும் போது அதிக ஆக்கினை தீர்ப்புன்னு வாசிக்கிறோம். அதிகமா ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்தோம், நான் மனம் திரும்பாம போகும்போது அதிக ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பக்தியை ஆதாயத்துக்காக நான் பயன்படுத்தும் போது அதிக ஆக்கினை தீர்ப்புங்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இவனுக்கு அதிக அடிகள் அடிக்கப்படும், அதிக தண்டனை இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 வாசிப்போம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும்
அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானங்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அதிகமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இடத்துல அதிகமாய் கேட்கப்படும். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இதுதான் தேவனுடைய சித்தம் நல்லா தெரியுது, இதுதான் ஆண்டவருக்கு பிரியோன்னு வசனம் சொல்லுது. சத்தியம் நல்லா தெரிகிறது. சத்தியம் தெரியலன்னு இல்ல, வசனத்தை அறிஞ்சிருந்தோம், சத்தியத்தை அறிந்திருந்தோம், அந்த சித்தத்தின்படி நான் செய்யாம போயிட்டார். ஏசப்பா சொல்றாரு அதிக ஆக்கினை தீர்ப்புங்கிறார். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துலங்க எது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு டெபினிஷனை கொடுப்பாரு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17 வாசிப்போம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மைன்னு சொல்லி வரும்போது மற்றவங்களுக்கு செய்ய நற்கிரியங்கிற பார்வையோடு ஒருவேளை பார்ப்போம். ஆனா நம்ம லைஃப்ல கூட கர்த்தர் இதுதான் நன்மைன்னு சொல்லி சொல்லுகிறார். நிறைய வசனங்கள்ல வாசிப்போம் இதுதான் நன்மை அப்படின்னு சொல்லி, இதுதான் நியாயம்னு சொல்லி வாசிப்போம். ஆண்டோட பார்வை இது சரின்னு சொல்லி வாசிப்போம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் வசனம் சொல்லி சொல்லுது. இது நியாயம் சொல்லி தெரியுது, இது நன்மைன்னு சொல்லி தெரியுது, ஆனாலும் நான் செய்யாம போகும்போது வசனம் சொல்லுது அது ஒரு பாவமா இருக்கும்னு வாசிக்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிப்போங்க. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31 வாசிப்போம். எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்களில் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். அதாவது அறிந்திருந்தோம், சத்தியத்தை அறிந்திருந்தோம், துணிச்சலா செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு நம்ம கர்த்தரை நிந்திக்கிறோமா, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்கிறோமா, அவன் அறுப்புண்டு போவான்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு வாசி. அதாவது வசனத்தை வாசிக்கும் போது இது நமக்கு எவ்வளவு பயத்தோடு உண்டாக்கணும். நம்ம சத்தியத்தை அறிஞ்சோம், வசனத்தை அறிஞ்சும், தேவ சித்தத்தை அறிந்தும் நான் செய்யாம போகும்போது வசனம் சொல்லுது அதிக தண்டனை கிடைக்கும் வசனம் சொல்லி சொல்லுகிறப்ப இன்னும் ஒரே வசனம் வாசிச்சு முடிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். வேதத்தை அறிந்திருந்தோ தேவ சித்தத்தை அறிந்திருந்தோ செய்யாம போன மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இதுங்க. அதாவது பரிசேயர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கா சொல்றீங்க, நாங்களும் குருடர்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு பிறகு 41வது வசனம். இது மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். யோவான் 9:41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்கிறார். நம்ம பாவம் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரியும், ஆனால் என்ன செய்ய? யோவான் 9:41. நான் அறிஞ்சிருந்தும் நான் செய்யாம போறேன், ஏசப்பா அதிக தண்டனை வாசி. இந்த நாளுக்குள்ள போறோம். இது ஒரு எச்சரிப்பா எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே எங்களை அதிக தண்டனை பெறுவதற்காக நீங்க நியமிக்கல, அதிக கிருபை பெறுவதற்காக நியமிச்சீங்க. இதை நாங்க அதிக தண்டனைக்கு ஏதுவா நாங்க போயிடக்கூடாது ஆண்டவரே. நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம். முதல் காரியம் வாசிச்சோம், நான் மற்றவங்களுக்கு போதிக்கிறேன். எப்ப போதிக்கிறேன்? நான் சரியில்லாம போதிக்கிறேன். நான் அவர்களை கோபத்தோடு பெருமையோடு கூட நான் பெரியவன் நீங்களா சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தி நான் செய்யும்போது அதனால போதிக்க கூடாதுன்னு வசனம் சொல்லி சொல்லல. அது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், தேவையோடு இருக்கிறாங்க. நான் சொல்வது என்னுடைய கடமை. ஆனா அன்போடு கூட இந்த கலாத்தியர்ல சொல்றாரு, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாவத்துல விழுந்துட்டாங்கன்னா நீங்க ஆவிக்குரியவனா இருந்தா சாந்தத்தோடு அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்க. நீங்களும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற பயத்தோடு கூட நீங்க சொல்லுங்கன்னு வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப எனக்குள்ள நான் சரியில்லாம, நான் மனம் திரும்பாம, நான் காரியத்தை செய்யாம நான் மற்றவங்களுக்கு சொல்லும் போது ஏசப்பட்ட அதிக தண்டனை கிடைக்கும் சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய கிருபையினை ருசி பார்த்திருக்கிறேன், எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார், எவ்வளவு அற்புதத்தை வாழ்க்கையில காட்டிருக்கிறார், எவ்வளவு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நான் மனம் திரும்பாம போகும்போது அதிக தண்டனை இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக நான் பக்தியை காட்டுவது, நான் ஜெபிப்பது, ஊழியம் செய்வது எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷன் கையிலிருந்து என்ன செய்யணும், நான் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நான் செய்வேன். நானா ஆண்டவர் சொல்றாரு அதிக தண்டனை வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், தேவ சித்தத்தை அறிஞ்சிருக்கிறோம், இதுதான் தேவ சித்தம் சொல்லி தெரிந்தும் துணிகரமா நான் செய்யும் போது கர்த்தரையே நம்ம நிந்திக்கிறோம், அதனால அதிக தண்டனை வரும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த நாளுக்குள்ள போக போறோம், இது ஒரு எச்சரிப்பா எடுத்துக்கொள்வாங்க. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாருன்னா நம்ம மேல வைத்த ஒரு அன்பு தாங்க. ஒருவேளை நீ காலையில இந்த வசனம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறோம். எல்லாரோட ஆண்டு இப்படி பேசுவது இல்லை.
ஆண்டவர் ஒருவேளை நம்மோடு இன்னைக்கு காலையில ஆண்டவர் பேசுறாருன்னா, இந்த வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம்னா, நம்ம மேல வைத்த அன்புதான். நம்ம அதிக ஆக்கினை தீர்ப்பு பெறக்கூடாதுங்கிற ஆண்டுடைய அன்பினால நம்மோடு கூட பேசுகிறார். நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பேன், நம்ம எல்லாரும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். அதிக ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு நம்ம ஏதுவாயிராம அதிக கிருபைக்கு ஏதுமானவர்களா நம்ம இருப்போம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஐயா, இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த வசனம் இன்னைக்கு காலையில கடினமா இருப்பது போல தெரிந்தாலும், இந்த கடினமான வசனத்துக்கு பின்னால உங்களுடைய அன்பை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க மேல வச்சு அன்பு ஆண்டவரே, நாங்க தண்டனை பெறக்கூடாது, எங்க தண்டனை நீங்க சிலுவையில சுமந்து கொண்டீங்க, ஆனாலும் நாங்க துணிச்சலா போகும்போது இது முடிவு அதிக தண்டனை வருங்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எச்சரிப்பது போல எங்களை நேசிச்சு அன்பு செலுத்துவதற்காக நன்றி. ஐயா, நாங்க தியானித்த ஒவ்வொரு காரியத்திலும் நீ காலையில கொஞ்சம் எங்களை நிறுத்து பார்க்கும்போது நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்க சரியில்லாம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல அவ்வளவு துணிச்சலா போய் விடுகிறோம் சுவாமி. அவ்வளவு ஆசையா நாங்க ஆலோசனை சொல்லி விடுகிறோம். கிருபையா எங்களை மன்னிங்க. பேசுகிறதற்கு நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி சொல்லுகிறீங்க, ஆனா நாங்களும் பேசுகிறதுக்கு தீவிரமா இருக்கோம், கேட்கறதுக்கு நாங்க தீவிரமா இல்ல. ஆண்டவரே, கேட்கறதுக்கு நாங்க ஆயத்தமாவே இல்ல. கிருபையாய் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில எங்களை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எவ்வளவு கிருபையை காண்பிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில உங்க பாதத்துல உட்கார்றனால உங்களுடைய கிருபை ஆண்டவரே. எவ்வளவு சபை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கிருபை கொடுக்கல. எங்களுக்கு கிருபை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு காலையில வந்திருக்கிறோம். இந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாங்க மனம் திரும்பாம போயிட்டா அது எவ்வளவு வேதனைப்படுத்துகிறதப்பா. அதிக தண்டனை வருமே ஐயா. எங்களுக்கு கிடைத்த கிருபைக்கு ஏற்றபடி நாங்க பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, தேவ பக்தியின் வாழ்க்கையை என் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறவர்களா, அதை வச்சு ஆதாயம் தேடுகிறவர்களா எங்களை வைக்காதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க நல்ல பக்தி காட்டி யார்கிட்டயோ காசு வாங்குகிற அந்த பழக்கத்தை கிருபையாய் மன்னிங்க சுவாமி. அன்று நல்ல ஜெபம் பண்ணி மற்றவங்க கூட கடன் வாங்குகிற பழக்கத்தை எங்களை மன்னிங்க ஏசப்பா. பக்தியின் வாழ்க்கையை அன்று எங்களை ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற பழக்கத்தை கூட அன்று இன்னைக்கு காலையில மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல நாங்க தவறி இருக்கிறோம் சுவாமி. ரொம்ப பக்தி காட்டி ரொம்ப அன்பு செலுத்துவது போல செலுத்தி மற்றவர்களை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் நாங்க சொல்லி அவர்களை எங்களுக்காக ஆதாயத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். கிருபையா எங்களை மன்னிங்க. ஊழியம் செய்யும் போது கூட மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு செய்த காரியத்தெல்லாம் எங்களை நீங்க இன்னைக்கு காலையில மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னிங்க. சத்தியத்தை அறிந்தும் சித்தத்தை அறிந்தும் செய்யாம போயிட்டா அதிக அடிகள் கிடைக்கப்படும் வசனம் சொல்லுது. வேண்டாம் ஆண்டவரே, அதிக அடிகளுக்கு பாத்திரரா நாங்க இல்லாம உங்க சித்தத்தை செய்ய ஜாக்கிரதையோடு அன்போடு தாழ்மையோடு கூட நாங்க வாழ ஆண்டவரே, நாங்க உங்க கிருபைக்கு ஏற்றபடி இன்னைக்கு நாங்க பிரயாசப்பட ஆதாயத்துக்காக செய்யாம தேவன் மேல அன்பினால காரியங்களை செய்ய இன்னைக்கு கற்றுத்தாங்க. இந்த நாளுக்குள்ள போறோம். இந்த 4 காரியங்களில தவறாது இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.